Good morning students, have a nice day. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்? பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்க்குறோம். சாப்டர் 28. சரியா? கிட்டத்தட்ட சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்ன? பிஓபி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெஃபர்ஸ் டு எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் கண்ட்ரி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி டூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 year. புரியுதா உனக்கு? இதை எதில் செய்கிறாங்க? ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம என்ன செய்கிறாங்க? டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. எப்படி? ரெசிஸ்டன்ஸாக பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்னது? 1 yearக்கு தான். சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு அப்படியே என்ன சொல்கிறாங்க? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இன்க்ளூட் வாட் இன்க்ளூட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன சொல்கிறாங்க? இட் கண்டெய்ன்ஸ் எ கிளாசிஃபைடு ரெக்கார்ட் ஆஃப் ஆல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அரைசிங் ஃப்ரம் குட்ஸ் exported, services rented and capital received by residents in a country and payment made by them on account of goods imported. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? இம்போர்ட்டட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் என்னது? இப்போ இங்கே இல்லாத குட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஃபாரினில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? அங்கே இல்லாத குட்ஸ் எல்லாம் அங்கே இல்லாத குட்ஸ் எல்லாமே இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்போர்ட்டு பண்ணிக்கிறாங்க. சர்வீஸ் ரெண்டட் அண்ட் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டு நான் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஃபாரினர் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. கெட்ட மீனிங்? சர்வீஸ் ரெண்டட் அண்டு கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் டு நான் ரெசிஸ்டன்ட் டு ஃபாரினர் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபரில் நான் ரெசிஸ்டன்ஸில் என்ன சொல்கிறாங்க? சரியான முறையில் இல்லைன்னா அதை என்ன பண்ணுறாங்க? அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதில் என்ன சொல்கிறாங்க? பேலன்சஸ் ஆஃப் பேமெண்ட் is the principal tool for analyzing the monetary position of international trade of a country. ஒரு பிரின்சிபல்ஸில் என்ன செய்கிறாங்க? டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை அனலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன செய்கிறாங்க? ஃப்ரேமிங் மானிட்டரி ஃபிஸ்கல் அண்ட் ட்ரேட் பாலிசி ஆஃப் கண்ட்ரி. சரியா? இது என்ன பண்ணுறாங்க? ஒரு லெவலுக்கு மேலே மானிட்டர் பண்ணுறாங்க. எப்படி? அதை ஃப்ரேம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாலிசிஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க? இதை ரிவலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னது? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இன்புட் கொடுத்தா தான் என்ன வரும் செய்யும்? நமக்கு ரா மெட்டீரியலாக போய் ப்ராசஸ் ஆகி நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். சரியா? தட் மீன்ஸ் என்னது? இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபினிஷ்டு குட்ஸாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதை தான் இதில் சொல்லியிருக்கு. கம்ப்ளீட்டாக என்ன சொல்லியிருக்கு? It relevance whether a country produces enough economic output to pay for its growth. அந்த growthக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க? டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எவ்ரி குவார்ட்டர்ஸ் ஆஃப் எ இயர் இதில் ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. சரியா? அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ரிப்போர்ட் வந்து கரெக்டான முறையில் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட் ரிசல்ட் ரிலவெண்ட் பை பிஓபி சர்ப்ளஸ். பிஓபி சர்ப்ளஸில் அது ரிலேட்டடாக எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஏ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ் இண்டிகேட்ஸ் தட் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் மோர் தென் இட்ஸ் இம்போர்ட் அண்ட் இட்ஸ் கவர்மெண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சேவர்ஸஸ். தே ஆர் இன் பொசிஷன் டு ஹாவ் எனஃப் கேபிட்டல் டு பே ஃபார் இட்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடெக்ஷன். பெரிய லெவலில் என்ன செய்கிறாங்க? ப்ரொடக்ஷனை வந்து உற்பத்தி பண்ணாங்க. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேனுஃபேக்சரிங்லேருந்து கஸ்டமர் வர வரைக்கும் என்ன செய்யுது? பல்க் பர்ச்சேஸாக பண்ணி என்ன செய்வாங்க? மேனுஃபேக்சரிங், ஹோல்சேலார், டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் யார் வருவா? டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்ட், ரீட்டெய்லர், கஸ்டமர் அண்டு கன்சியூமர். கன்சியூமர் மீன்ஸ் யார்? எண்ட் ஆஃப் த யூசர்னு சொல்லுவோம். சரியா? இது எல்லாமே இதில் சொல்கிறாங்க. தேர் ஆர் த பொசிஷனிங் டு எனஃப் கேபிட்டல் டு பே இட்ஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். த கண்ட்ரி கேன் ஈவன் லெண்ட் டு அதர் கண்ட்ரிஸ் விச் இஸ் டர்ன் பை இட்ஸ் ப்ராடக்ட். என்ன செய்கிறாங்க? இங்கே இல்லாத ப்ராடக்ட் என்ன செய்கிறாங்க? அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க. சரியா? இது மூலமாக கிடைக்கக்கூடிய பிஓபி சர்ப்ளஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் என்னது? கன்சியூமருக்கு வந்து டிமாண்டுங்கிற விஷயமே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சப்ளை ஆகிட்டே இருக்கணும். ப்ராடக்ட் வந்து எப்போவுமே என்ன செய்யணும்? சம்மர் சீசன்லேயும் சரி, வின்டர் சீசன்லேயும் சரி, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்ன செய்யணும்? ரெடியாக இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு நெட் ரிசல்ட் ரிலவெண்ட் பை பிஓபி டிஃபிசிட். அதில் என்னென்ன குறைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன பாரு, டெஃபிசிட் பாயிண்ட் ஆன் த ஃபேக்ட் தட் கண்ட்ரி இம்போர்ட் இஸ் மோர் தென் த எக்ஸ்போர்ட். இப்போ எந்த அளவுக்கு இம்போர்ட் பண்ணுறானோ அந்தளவுக்கு என்ன செய்வான்?
அதை விட அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஃபிசிட் பண்ணுறது. அப்புறம் தீஸ் சுச்சுவேஷன் ஃபோர்ஸஸ் த கண்ட்ரி டு பாரோ ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு பே இம்போர்ட்டர்ஸ். கடன் வாங்குறது, பாரோ வாங்குறது, இதில் அனதர் கண்ட்ரியில் பாரோ வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இட் கிரியேட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த ஷார்ட் டேர்ம். இது எப்போவுமே என்னது எக்கனாமிக்கில் லாங் டேர்ம் ப்ராசஸே வராது, ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் சொல்லி நீடட். சரியா? இதெல்லாமே இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு டெஃபினேஷன் பாரு. த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஃபார் கிவன் period is a systematic record of all economic transactions taken place during the period between resistant of reporting countries. என்ன பண்ணுறாங்க, இதில் கரெக்டான முறையில் கரெக்டான பிளேஸில் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட பீரியட்குள்ளே என்ன செய்கிறாங்க, ரிப்போர்ட்டிங் கரெக்டான முறையில் கொடுக்குறாங்க. இதில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில். சரியா? இந்த வேர்ட் ஆஃப் டாமினி சால்வேட்டார் அதில் சொல்லியிருப்பார் என்னென்னு இதை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அந்த டெஃபினேஷன் படிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ பார்த்துக்கிறேங்க இதைங்க. த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் எ சம்மரி ஸ்டேட்மெண்ட் இன் விச் பிரின்சிபல் ஆல் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ நேஷன் வித் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் அதர் நேஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் டூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ஸ், யூஸ்வலி எ கேலண்டர் இயர். கேலண்டர் இயர்னா அகடமிக் இயர்னா என்ன, கேலண்டர் இயர் என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த இயர்லி ஒன்ஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல கேலண்டர் இயர். அப்போ என்ன செய்வாங்க, அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, லாஸ் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறதுனா இந்த ப்ராசஸில் பார்ப்பாங்க. சரியா? அகடமிக் இயர்னா என்ன பார்ப்பாங்க, ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்க அதை பார்ப்பாங்க. சரியா? இதை தான் அதில் சொல்லியிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், மொத்தம் 5 கொடுத்துருக்கு. என்னென்ன சொல்லியிருக்கு, இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். எப்போவுமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தவரை மேனுவலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக தான் நம்ம பண்ண முடியும். ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் பிட்வீன் ஒன் கண்ட்ரி அண்ட் செர்டைன் அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் த